ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இது மட்டும்தான் வச்சு செய்ய போகிறேன். மரவள்ளிக்கிழங்கு வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக விடணும். ஒரு விசில் விட்டாலே போதும், மரவள்ளிக்கிழங்கு நல்லாவே வெந்துடும். இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் அவ்வளோதான், நான் வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கை வறுக்க போகிறோம். வானலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச விட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். கிழங்கு வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருந்தோம் அப்படின்னா, அந்த உப்பு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். அந்த மிளகாய் பொடியோட வாசனையும் நல்லா போகணும். வாசனை தீர வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு இதில் போட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கோட நல்லது தெரிஞ்சுக்கலாம். மரவள்ளிக்கிழங்குல அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்குது. அதனால இது சீக்கிரமாகவே ஜீரணமாயிடும். புரதச்சத்தும் விட்டமின் கேயும் இதில் நிறையா இருக்குது. விட்டமின் கே நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் மரவள்ளிக்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. மரவள்ளிக்கிழங்கை யூஸ் பண்ணி தான் ஜவ்வரிசி தயாரிக்காங்க. ஜவ்வரிசி கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை இது சீக்கிரமாகவே க்யூர் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. எந்த உணவுப் பொருளைனாலும் சரி, நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். அந்த வகையில் இந்த மரவள்ளிக்கிழங்கு நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கலையும் வாயு தொல்லையும் ஏற்படுத்தக்கூடியது. அவ்வளோதான். இப்போ நமக்கு மரவள்ளிக்கிழங்கு வச்சு நமக்கு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.